ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஃபைனலாக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிட்டு இதில் லைட்டாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கடுகு தெளிக்கிறது, இந்த எண்ணெய் தெளிக்கிறது நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. இப்போது இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க. அதையும் லைட்டாக வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 1/2 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த கரண்டியை வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான மசாலா தோசைக்கான மசாலா ரெடி. இப்போது நம்ம தோசை ஊற்றிட்டு அதில் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். தோசை ஊற்றிட்டு கல்லில் இதில் நம்ம மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ லைட்டாக தோசை வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சைடில் மட்டும் மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மசாலா ஃபுல் தோசையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி தான் பிடிக்குங்கிறதுனால இப்படி நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி இன்னும் நான் ரெசிபிஸ்க்கு என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.